பஹல்காம் சம்பவ எதிரொலியாக ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் சிறப்பு அமர்வு இன்று கூடியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, பஹல்காம் தாக்குதல் குறித்து ஜம்மு காஷ்மீர் சிறப்பு பேரவை கூடியுள்ளது. அது குறித்து விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம். பஹல்காம் தாக்குதல் சம்பவ எதிரொலியாக தற்போது ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த தாக்குதலில் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காகவும் அது தொடர்பான நடவடிக்கைகளின் பல்வேறு முன்னேற்றங்கள் தொடர்பாக விவாதிக்கவும் இந்த கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது. கடந்த 22ஆம் தேதி பைசரன் பள்ளத்தாக்கில் தீவிரவாதிகள் புகுந்து கூட்டமாக கூடியிருந்த சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிகளால் சரமாரியாக சுட்டதில் 26 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 17 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இந்த நிலையில் பல்வேறு பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் நாடு முழுவதும் இந்த சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் தற்போது சிறப்பு அமர்வானது கூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் சுனில் சர்மா, பாரமுல்லாவை சேர்ந்த சுயேட்சை எம்எல்ஏ ஷேக் அப்துல் ரஷீத், ஆம் ஆத்மி ஜம்மு காஷ்மீர் தலைவர் மெஹராஜ் மாலிக், தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் முபாரக்குல், ஜம்மு காஷ்மீர் அமைச்சர் ஜாவேத்தார், மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் வாஹித் பாரா, அவாமி இத்தேஹாத் கட்சி தலைவர் குர்ஷித் அகமது உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். சிறப்பு அமர்வின் போது செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் சர்மா, தாக்குதலில் உயிரிழந்த 26 பேருக்கு இரங்கல் தெரிவிப்பதற்கும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கும் மத்திய அரசுடன் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் தொடர்பாக மட்டுமே இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.